ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூரி மசாலா குக்கரில் ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம எப்போவுமே உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. உருளைக்கிழங்கு நம்ம குக்கர்லேயே டேரெக்டாக சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே நம்ம ஒன் பாட் ரெசிபி மாதிரி செஞ்சிடலாம். இது நீங்கள் பூரி, சப்பாத்தி, அப்புறம் தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்க சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ இந்த ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ சூடானதுக்கப்புறமா 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சு வரும்போது இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பூரி மசாலாவுக்கு கண்டிப்பாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். பூரி மசாலாவுக்கு சோம்பு, சீரகம் 2மே சேர்க்கணும். அதோட ஃப்ளேவர் 2மே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கடலைப்பருப்பு தீஞ்சு போகாமல் இருக்கும். நல்லா மிதமான தீயில வச்சு நீங்கள் வறுக்கும்போது தான் நல்லா பொன்னிறமாக உங்களுக்கு வறுபட்டு வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். நான் நல்லா பொடிசாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இருக்கும். இதை நல்லா பொடிசாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இல்லைனா நல்லா தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பூண்டு கூட தட்டி சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி இஞ்சி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி சேர்த்துட்டு இந்த இஞ்சியுமே நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது தான் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இந்த பூரி மசாலாவுக்கு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே காரத்துக்காக 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப ப்ரௌனாக நீங்கள் வதக்கக்கூடாது. நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நம்ம வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் கழிச்சு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வேகலாம் எதுவுமே வைக்கல, பச்சையாக தான் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப வதக்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த மாதிரி ஒரு 2, 3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் காரத்துக்காக வேணால் தனி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்கும் கல் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இது உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதிலே நல்லா உங்களுக்கு குழஞ்சி வெந்து வந்துடும். ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா கிழங்கு ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி முங்குற அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இங்கே குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டாலே போதும். உருளைக்கிழங்கு நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். சிம்லலாம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஃபுல்லாகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்குறேன். நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு வேகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு குழஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நல்லா நம்ம மத்து வச்சு கடைஞ்சி விட்டுறலாம்.
இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து மத்து வச்சு நல்லா மசிச்சு விடும்போது நல்ல திக்காக உங்களுக்கு வரும். நம்ம இன்றைக்கி வந்து இதில் வந்து கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டாலே போதும், உங்களுக்கு நல்லாவே திக்காக வந்துடும். கடைசி இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறமா அடுப்பை திருப்பியும் பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகவே இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து தோசைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், தோசைக்குள்ளே வைக்கிற மசாலாவுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் திக்காக வர மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தோசையில் மசாலா வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த ஈஸியான மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.